குருவே சரணம். முத்திரைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அபான முத்திரை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் பலனை நாம் பெற முடியும் என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அபான முத்திரைங்கிறது இதுதான். நாம் ஏற்கனவே சொன்னதுபடி அபான முத்திரையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 3 விரல்கள் இப்படி சேர்ந்தபடி இருக்கும், மேல் நோக்கியபடி. 2 விரல்கள் முன்னோக்கி நீட்டியபடி இருக்கும். இந்த 2 விரல்கள் முன்னோக்கி நீட்டி இருந்தால் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும், இப்படி கீழையும் இருக்கக்கூடாது, மேல் நோக்கி இருக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக இருக்கணும். இதுதான் முத்திரை வைக்கக்கூடிய விதம். இதுதான் பர்ஃபெக்ட். இந்த முத்திரை வச்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? கழிவுகள்லாம் வெளியேறும், மலச்சிக்கல் தீரும், வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் விலகும், உடம்பில் இருக்கிற நச்சு கழிவுகள்லாம் வெளியேறிடும், பயம் பதட்டம் இருந்துச்சுனாலும் கூட வெளியேறிடும். அப்புறம் நம்ம உடம்பில் சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, இதுக்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணும். இது எல்லாத்துக்கும் தெரியும். சுகருக்கும் கூட, சர்க்கரை வியாதிக்கும் கூட இதை பயன்படுத்த முடியும். சிறுநீரகம் நல்லா வலுப்படுறதுக்கெல்லாம் கூட இதை பயன்படுத்த முடியும். இது நம்முடைய அபான முத்திரை வைப்பதால் கிடைக்கக்கூடிய பலன். இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த முத்திரை எப்போ வச்சா, எப்படி வச்சா பலன் கிடைக்கும்? இப்போ அதுதான் சூட்சுமம். இந்த முத்திரையை செய்கிறதுக்குன்னே ஒரு அற்புதமான நேரம் இருக்குது. அதிகாலை 6 மணிலேருந்து 6:40 வரைக்கும். இதுதான் இந்த முத்திரை செய்கிறதுக்கான சரியான நேரம். வைக்கக்கூடிய முறையில் சரியாக வைத்துக்கொண்டு 6 மணி முதல் 6:40 வரைக்குமான அந்த 40 நிமிட நேரத்தில் 15 நிமிடங்கள் நல்ல மூச்சை நிதானமாக இழுக்கிறோம், அதிக நேரம் நிறுத்துகிறோம், நிதானமாக வெளியில் விடுறோம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உடம்பில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறிடும். வாயு சம்பந்தப்பட்ட கழிவுகள், மல குற்றங்கள் இருந்தால் சரியாயிரும், செரிமான கோளாறுகள் இருந்தால் சரியாயிரும், உடம்பு நல்ல திடமாக தேகம் வலிமையாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். சர்க்கரை நோய் பாதிப்புகள் அடிப்படையில் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் அது குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுநீரகத்தினுடைய பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் கூட அதோட பாதிப்புகளும் கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கூட நல்ல பொதுவான பலன்கள். இது இதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோஷங்கள், சாபங்கள், பாவங்கள் இந்த மாதிரி விஷயம் என்னை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான பரிகாரம்னு ஏதாவது செய்வீங்க இல்லையா, அந்த நேரத்தில் அபான முத்திரை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பலனை கொஞ்சம் நிச்சயமாக உங்களால் உணர முடியும். இப்போ அபான முத்திரை வைக்கிறீங்க, எப்போ செஞ்சால் தோஷங்கள், சாபங்கள், பாவங்கள் இந்த மாதிரி விஷயம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து நான் விடுதலை ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா இதை எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய அஸ்தமன நேரத்தில், கரெக்டாக உங்கள் ஊரில் சூரியனுடைய அஸ்தமன நேரம் எதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த டைமில் இதை செஞ்சீங்கன்னா, தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து செஞ்சோம் அப்படின்னா, குறிப்பாக மலாசனம் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் சுவாமி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆசனம், மலாசனம், நல்ல தொடைப்பகுதி நெஞ்சில் அழுத்தி இருக்கிற மாதிரி மலாசனத்தில் தெற்கு திசையை நோக்கி 10 முதல் 15 நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபான முத்திரையை வைத்துக்கொண்டு ஓம் க்ளீம் ஓம் அல்லது ஓம் ரீங் ஓம் இந்த மந்திரத்தை 10 முதல் 15 நிமிடங்கள் சொல்லி வர என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை தொடர்ந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு வர்ற, தொடர்ந்து தோல்விகளையும் துன்பங்களையும் தந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள், சாபங்கள், பாவங்கள் நம்மளை விட்டு விலகிறதுக்கான ரூட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது இந்த முத்திரையினுடைய இன்னொரு பலம். அப்போது முத்திரையை எப்படி கரெக்டாக செய்யணும், எப்போ செய்யணும், அந்த ரகசியம் தெரிஞ்சால் போதும். கூட அதை பயன்படுத்தக்கூடிய சூட்சுமமும் தெரிஞ்சிருச்சுன்னா கட்டாய முத்திரைகள் பலன் தந்தே தீரும். வழக்கம் போல் நாம் சொன்னதை நினைவில் வச்சுக்கோங்க. முத்திரைகள் செய்யும் பொழுது உடல் தேவையில்லாமல் அசையக்கூடாது. முதுகெலும்பு நேராக இருக்கணும், தலையும் நேராக இருக்கணும். அந்த போஸ் அமைப்பு மாறக்கூடாது. இப்படி கீழையும் போகக்கூடாது, இப்படி மேலேயும் போகக்கூடாது. கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2 விரல்கள் முன்னோக்கி நீட்டியபடி இருக்கக்கூடிய முத்திரை இப்படி ஃப்ளாட்டாக தான் வச்சுருக்கணும். கண்கள் மூடியபடி தான் செய்யணும். இந்த மாதிரி செய்து வர முத்திரை எவ்விதத்திலும் பலன் தராமல் போகவே போகாது, தந்தே தீரும். அதுதான் முத்திரையினுடைய சிறப்பம்சம். இன்று நாம் தெரிந்து கொண்ட முத்திரை அபான முத்திரை. குருவே சரணம்.
ஓம்.